ஸ்டாலின் எப்போ பார்த்தாலும் அவர் சொல்லுவது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். முதல் கேள்வி, நான் யார் தெரியுமா? நான் முத்துவேலு கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின். யாரையா இல்லைங்கிறா? எல்லாரும் உண்மைதான். யாரா இல்லைங்கிறமா? அவருக்கு ஏன் அந்த சந்தேகம்? அப்படி சொன்னா தான் ஸ்டாலின் யாருன்னு தெரியுது. அப்பா பேரை சொல்லி அதுக்கு பேர ஸ்டாலின் யாருன்னு சொன்னா தான் ஸ்டாலின் யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்களை பற்றி விமர்சனம் செய்ததுக்கு தகுதி இருக்குதா? ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாயா பிறந்து கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பொதுச் செயலாளர் இப்படி வந்திருந்தா அதனுடைய பதவியுடைய அருமை தெரியும். நீ செல்வ செழிப்பில் உங்க அப்பா முதலமைச்சர், உங்க அப்பா திமுக தலைவர், நீங்களே 89 எம்எல்ஏ, நானும் 89 எம்எல்ஏ. நான் வந்த வழி வேற, நீங்க வந்த வழி வேற. நாங்கள் கடினப்பட்டு உழைத்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று எங்களுடைய தலைவருடைய ஆசி பெற்று நாங்கள் எம்எல்ஏ ஆனோம். நீங்க அப்படி எம்எல்ஏவே ஆகல. உங்க அப்பாவுடைய செல்வாக்கில் நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. அதனால தான் உங்க அப்பாவை மறக்காத, எப்போ பார்த்தாலும் எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் சொல்லுவது நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் சொல்ற. நிஜம்தான். உங்க அப்பா இருக்கங்காட்டி தான் நீங்க ஆனீங்க. இன்னைக்கு திரு கருணாநிதி குடும்பத்தில் திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ பிறக்கலினா கவுன்சில் ஆக முடியுமா? கவுன்சில் கூட ஆக முடியாது. கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால தான் உங்களுக்கு இந்த அடையாளம் கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இல்ல. உண்மையா? நம்மை போல கீழே இருந்து உழைத்து மேல வந்தாரா?